Step into a world of power, mystery, and betrayal. The Blood Work, a gripping thriller that will keep you on the edge of your seat. வணக்கம் மக்களே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டீசர் ரியாக்ஷன் தான். நம்ம அஜித்குமார் அவர்கள் நடிச்சு ஃபேன் பாயான ஆதித்ய இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட தரமான தெரு சம்பவமான இசையில வித்ரி மேக்கர்ஸோட ப்ரொடக்ஷன்ல வெளிவர போற குட் பேட் அக்லி தான். ஸோ இந்த படத்தோட ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா லீக்டு பிக்சர்ஸும் சரி, அதுக்கப்புறம் அந்த அஃபிஷியல் போஸ்டர்ஸும் சரி வேற மாதிரி சம்பவமா இருந்தது. இப்போ டீசர் விட்ட கோஸ்டி நம்ம கோஸ்டியா தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு டீசர் வந்ததும் சரி, இப்போ ஒரு ஈவினிங்கா வந்த ஒரு சின்ன கிளிம்ஸும் சரி, எல்லாமே ஒரு மாதிரி பரபரப்புன்னு இருந்தது. ஸோ எனக்கு இந்த டீசர் எப்படி இருக்குன்றது என்னோட லைவ் ரியாக்ஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இதோ உங்களுக்கு ஒரு ரெட் டிராகன் அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. காட்டுறேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. My darlings, missed you all. உண்மையிலே தரமான சம்பவம் நினைக்கிறேன். எனக்கு வார்த்தையே வரல. அவரோட டைலாக்லேருந்தே அவருக்கு இப்போ என்ன நடக்குதுன்றதை வச்சே ஒரு டைலாக் வச்சுதான். சம்டைம்ஸ் குட்டாக இருக்கிறதுமே நம்மளை பேடாக தான் பார்ப்பாங்கன்றதா இருக்கட்டும், பண்ணவே கூடாத விஷயத்த லைஃப்பில் சம்டைம்ஸ் பண்ணணும்னு சொல்கிற பேபி அப்படின்ற அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், காட்டுறேன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும், அதுதான் உண்மையிலே அக்லி. ஏழை எனக்கு இப்படி தாண்டா வேணும்னு கேட்டீங்க, இந்த மாதிரி அஜித்தை பார்க்கணும் தாண்டா ஆசைப்பட்டீங்க. இப்படிலாம் பூமரத்தமாக பேசிட்டு இருக்கக்கூடாது, கிரிஞ்சு தானே பண்ணக்கூடாது, உங்களுக்கு லாஜிக்லாம் தேவை கிடையாது, மேஜிக் தான் வேணும்னு கேட்டீங்க. இதை கேட்டேன் தலைவன் ஆதிக் ரவி இதே சம்பவத்தோடன்ற மாதிரி. உண்மையிலேயே தரமான ஒரு டீசர். ரொம்ப நாள் கழிச்சு சீரியஸ்லி எனக்கு வார்த்தையே வரல. இது டைம் ட்ராவலு அது இது பல படங்களை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. மணி ஹிஸ்ட், பிரேக்கிங் பேடு, பிரிசன் பிரேக்குன்னு இந்த மாதிரி இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும், இல்லை டைம் ட்ராவல் மார்க்கண்டில் வந்த மாதிரி ஒரு லாஜிக்லெஸ் டைம் ட்ராவலாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்மளை என்டர்டெயின் பண்ணால் போதுன்றது தான் இங்கே கான்செப்டே. அதுவும் கேட்கவே இத்தனை ஷேட்ஸில் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸில் பார்க்குறப்போ அவரை பழைய பில்லா கான்செப்ட்லாம் உள்ளே வருது. நம்மளை பார்த்தாலே தெரியுது. அவரோட கோட் சூட்லாம் எப்படிங்க இதை தாங்க எதிர்பார்த்தோம். அந்த பிளாக் ஹேர்ல அந்த ஹேட் போடுற சீனெல்லாம் இதுவும் கடைசி ஃப்ரேம்ல இந்த ஆரஞ்சில் இருந்த ஜெயில் ட்ரெஸ்ல நடந்து வருது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நடந்து வரும். அப்படி எனக்கு சத்தியமா கூஸ்பம்ஸ் தான். ஒரு ஃபேனா சொல்றேன். இது ஒரு ரிவ்யூவர் அப்படிலாம் இல்லை, உண்மையிலே ஒரு ஃபேனா லாஜிக்கெல்லாம் தூக்கி கடாசிட்டு கண்டென்ட் எல்லாம் கேட்டு வந்தீங்கன்னா செருப்பு கழிச்சிட்டுப்பேன். இந்த படம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தரமான ஏகே ஆதிக் ரவி ஃபேன் பாய் படமாக இருக்கும். அதுக்கு ஆல்ரெடி நிறைய காட்டிட்டாப்புல. கார் ட்ரிஃப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பில்லாவோட ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் நம்ம தீனாவோட அந்த விஷயம் இருக்குது, அப்புறம் அது சொல்லவே வேணாம், அது ரெட் படத்தோடது இருக்குது. இதெல்லாம் டீசர்லேயே இவ்வளோ இருக்குன்னா படம் ஃபுல்லாக எவ்வளோ என்கேஜிங்காக இருக்க போகுது நினச்சாலே வேற மாதிரி இருக்குது. இப்போவுமே என்னால் எக்ஸாம்பிள் இது எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு டீசராக இருக்க போகுது. எத்தனை வாட்டி வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ படம் எத்தனை வாட்டி பார்க்கலான்றது பார்த்துக்கங்க. உண்மையிலே ஆதிக் ரவி பாராட்டும். ரெண்டாவது ஜிவி அண்ணா, உண்மையிலே ப்ரோ நீங்கள் யாரையா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுக்குள்ளே நீங்கள் வந்ததுலேருந்தே இந்த படத்துக்கு யாருமே எலிவேட் பண்ண வேண்டாம், இவர் ஒருத்தரே போதும், அவ்வளோ எலிவேட் பண்ணாரு. அதை டீசர்லேயும் தரமாக செஞ்சிருக்கா. அப்படி சூப்பராக இருந்தது ப்ரோ. இதுவே எப்படி இருக்குன்னா பட்டம் முழுக்க நீங்கள் எப்படி எலிவேட் பண்ண போறீங்க அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்த்தாலே வேற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நம்ம மார்க்கண்டேல படத்தில் வந்த மாதிரி ஒரு
விண்டேஜ் சாங்கை வச்சிருக்கலாம் தான். ஆனால் அதையும் அவரோட படத்துல இருந்து வச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். அது படத்துல வைப்பீங்க நான் நம்புறேன், இருக்கும்னு நான் நம்புறேன். பட் அதர் தான் தட் இது வந்து 100க்கு நான் 1000 கொடுப்பேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு எப்படி இருந்ததுன்றதை நான் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த டீசர் எப்படி இருந்தது, இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸைட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் வேற ஒரு டீசர் ரியாக்ஷனோட அவங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் விஜய் காதகன்.